ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். த ஃபியூரியஸ் இப்போ தேரிஸா ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க ஒரு ஹாங்காங் ஆக்ஷன் த்ரில்லர் படம். இந்த படத்தோட ஸ்டோரியை நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இந்த படத்துல மொத்தம் 2 ஹீரோஸ். ஒரு ஹீரோ காணாம போன தன்னோட ஒய்ஃபை தேடுறாரு. அவரோட ஒய்ஃப் ஒரு ரிப்போர்ட்டர். அந்த சிட்டியில குழந்தை கடத்தல்கள் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு இருந்த ஒரு ரிப்போர்ட்டர். அவங்க சடனா காணாம போயிருப்பாங்க. அவங்கள ஒரு ஹீரோ தேடிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் வாய் பேச முடியாத தன்னோட பொண்ணை தன்னோட கண்ணு முடிய கடத்திட்டு போறப்ப அதை தடுக்க ட்ரை பண்ணி முடியாம போன ஹீரோ தீவிரமா தன்னோட பொண்ணை தேடுவாரு. இந்த 2 ஹீரோஸும் தனித்தனியா தேடிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தை கடத்தல் கேங்க தேட ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற அட்டகாசமான ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான் த ஃபியூரியஸ். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டைரக்டர் கென்ஷி டான்காக்கி ஒரு ஸ்டண்ட் கோரியோகிராஃபர். அவரு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ற லெவலுக்கு இந்த படத்தை அட்டகாசமா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஒன்னும் அதகலமா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் நல்லா வரதுக்கு ஏற்ற மாரி டெக்னிக்கல் டீம் பயங்கர எஃபோர்ட் போட்டிருக்காங்க. இந்த படம் ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் படம். இந்த படம் ஆக்ஷன் த்ரில்லர் படங்கள் விரும்பி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். இந்த படத்துல வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. இந்த படம் இப்ப தேட்டர்ஸ்ல இங்கிலீஷ் சப்டைட்டிலோட ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. த ஃபியூரியஸ் படத்தை பத்தி என்னோட விமர்சனம் இது. அடுத்த வீடியோல இன்னொரு படத்தோட ரிவ்யூவோடு சந்திப்போம். பாய்.